ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 20 ஏப்ரல் 2026. பாபா எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, संस्कार व नेचर तो हर एक की अपनी अपनी है, लेकिन सर्व का स्नेही और सर्व बातों में संबंध में सफल, मनसा में विजयी और वाणी में मधुरता तब आ सकती है जब ஈஸி நேச்சர் हो. பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருடைய நேச்சர் குணாதிசயம் வேறு. 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரும் 10 விதமாக இருப்பாங்க. ஆனால் அதில் நான் ஒருத்தர். ஸோ இந்த ஒருத்தர் இந்த 9 பேரோடு அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஒருத்தர் இந்த 9 பேரோடவும் நல்லபடியாக இருக்கணும்னா பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமானவங்களாக இருக்கணும்னா, அப்போ உங்களுடைய திருப்தியான ஒரு உறவு முறை எல்லாரோட வேணும்னா, எண்ணத்தில் நீங்கள் நினச்சது வெற்றி அடையணும்னா உங்கள் பேச்சு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட சன்ஸ்காரம் ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நடக்கணும்னா பாபா என்ன சொல்லார், உங்களோட நேச்சர் ஈஸி நேச்சராக இருக்கட்டும். ரொம்ப டைட்டாக இருக்காதீங்க, இறுக்கமாக இருக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ஈஸி நேச்சரோட சரளத்தன்மையோடு இருங்க. ஈஸி நேச்சர் அர்த்தாத் இப்போ நமக்கு கொஸ்டின் வருதான், அப்போ ஈஸி நேச்சர்னா என்ன? எது நடந்தாலும் சரி நடந்துட்டு போகட்டும், ஃப்ரீயாக விட்டுறலாமா? அது கேர்லெஸ். அது சொல்கிறார் பாபா. கேர்லெஸ் வேறு, ஈஸி நேச்சர் வேறு. கவனக்குறைவாக கேஷுவலாக எது நடந்தாலும் கவலைப்படாமல் இருக்கிறதுங்கிறது பொறுப்பற்ற தன்மை. அப்படி இருக்க சொல்லலை இல்லையா? ஈஸி நேச்சர் அர்த்தாத் जैसा समय, जैसा व्यक्ति, जैसा सर्कमस्टेंस उसको परखते हुए अपने को ஈஸி कर देवे. ஸோ சரளத்தன்மை என்றால் நேரம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, இடம் பொருள் ஏவல், நேரம் காலம் மனிதர்கள் சூழ்நிலை, இதை பொறுத்து நீங்கள் அங்கே உங்களை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிக்கிறீங்க, உங்களை கொஞ்சம் மோல்டு பண்ணிக்கிறீங்க. அதுதான் ஈஸி நேச்சர். நான் இப்படியே இருப்பேன்னு சொல்கிறதில்ல. காற்றடிக்குதா, அந்த நாணல் என்ன பண்ணுது, இப்படி கொஞ்சம் வளையுது, ஏன்னா தன்னை காப்பாற்றணும், இல்லைன்னா காற்றுல நான் கட்டாயிடுவேன். அந்த மாதிரி காற்று இப்படி அடிக்குதா, நான் இப்படி வளைஞ்சிக்கிறேன், அது எதிர்பதத்தில் அடிக்குதா, இப்படி வளைஞ்சிக்கிறேன். பாபா என்ன சொல்கிறாரு, சூழ்நிலைக்கு ஏற்ற போல் உங்களை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் மோல்டு பண்ணிக்கோங்க. ஈஸி அர்த்தாத் மிலன் சார். ஸோ எல்லாரோடையும் நம்ம ஒத்து போகிறோம், மிங்கிள் ஆகிறோம். மோல்டு கர் லேனே வாலா, ஸோ தன்னைத்தான் வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள். ஈஸிமானா அல்பேலா நகி. ஸோ ஈஸியாக இருக்கிறேன்னுட்டு பொறுப்பு இல்லாமல் கவலை இல்லாமல் கவனக்குறைவாக அலட்சிய சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறது அது இல்லை. தெளிவாக சொல்கிறார் பாபா. அது ஈஸி நேச்சர் இல்லை. ஈஸின்னா வளைஞ்சு கொடுக்க தெரியணும். ஏன்னா பொறுப்புற இருக்கிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும் இல்லையா? அதுக்கு தான் சொல்லாது. பலர் 10 பேர் 10 விதமான சன்ஸ்காரத்தோடு இருக்கிறாங்கன்னா நடுவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அப்போ எவ்வளோ சேலஞ்சு வரும். ஆனால் எங்கே வளைஞ்சு கொடுக்குறோமோ அங்கே எதுவுமே கஷ்டம் இல்லை. இதைத்தான் பாபா இன்னைக்கு இனிமைத்தன்மையினுடைய ஒரு 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 ஆஸ்பெக்டாக சொல்கிறார். இனிமைத்தன்மைனா வளைந்து கொடுக்க வேண்டும், ஈஸி நேச்சர். அப்போ தான் நமக்கு இனிமைத்தன்மை வரும். நான் கடுமையாக இருப்பேன், நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், பிடிவாதமாக இருப்பேன்னா அங்கே இல்லையா, அங்கே இனிமைத்தன்மை வராது. அதனால் இன்றைக்கி பாபா நம்மை சரளத்தன்மை எனக்குடைய ஈஸி நேச்சரோடு இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறார். நல்லது. ஓம் சாந்தி.